வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கேப் ஆகி போச்சுங்க. வீடியோ போடவே இல்லை. எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இந்த வீடியோவே நேற்றே எடுத்துகிட்டு ஆனால் அப்லோட் பண்ண நேற்றே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண டைம் எல்லாம் போச்சு. அதனால் இன்றைக்கி தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்துடும் இந்த வீடியோ. இந்த கோலம் வந்து 4 புள்ளி சந்து புள்ளி 4 எடுத்துகிற ஒரு ரோஜாப்பூ கோலம் தாங்க. நம்ம ஏற்கனவே ரோஜாப்பூ கோலம் வேறு மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் எனக்கு எல்லோ கலர் மட்டும் போடணும்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அந்த கோலத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மஞ்சள் ரோஜா மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கு. நம்ம வீட்டு கோலம் தோட்டத்தில்னு சொல்லலாம், பூத்துருக்கு. எப்படி இருக்குது இந்த ரோஜாப்பூ கோலம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லி வைங்க. தொடர்ந்து அப்படியே கமெண்ட்ஸையும் பார்த்துட்டே வரலாம். கடைசியாக நம்ம வீடியோ போட்டு 9 நாள் ஆகிப்போச்சு. அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. முதலாவது கமெண்ட் திலகவதி சிஸ்டர் தான், சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. இது எந்த கோலம்னா ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டேன், பிங்க் கலர் கோலம். அதுக்கான கமெண்ட்ஸ் தான். லாஸ்ட்டாக வீடியோவில் அதான் நம்ம போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 2-3 ஷார்ட்ஸ் போட்டோம், வீடியோ போடவே இல்லை. அந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தனம் லக்ஷ்மி சிஸ்டர் அடுத்த கமெண்ட் கோலம் சூப்பர்மான்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். திலகா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சிஸ்டர். அடுத்ததாக காசி பாண்டியன் அவங்க அடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேலி சிஸ்டர் தான், கோலம் அழகு அழகு, பிங்க் வித் ஒயிட் சூப்பர்ப்பா, நீங்கள் எந்த கோலம் போட்டாலும் அழகுதான்ப்பா, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைப்பான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் மாங்காய் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகேஸ்வரி சிஸ்டர் அருமைன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பானுமதி சிஸ்டர் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சித்ரா சிஸ்டர் அருமை காலை வணக்கம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சீரடி சாய்பாபா அவங்க இடையிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எஸ்கலா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வேணுகோபால் அவங்க ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் தேவி ராவணன் அவங்க ஐடியிலேருந்து தேவி சிஸ்டர் தான், சூப்பர் கோலம் அழகுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஜெயசித்ரா சிஸ்டர் கோலம் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கக்கா, டக்குன்னு போட்டுடலாம், மஞ்சள் குங்குமம் வச்சாதான் அந்த கோலம் இன்னுமே அழகாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுதா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் புக்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேஜஸ்வினி சிஸ்டர் கோலம் அழகு சகோதரின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் அக்கான்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஜெயந்தி சிஸ்டர் அடுத்த கமெண்ட் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு தலை தீபாவளி சூப்பராக போச்சு சிஸ்டர், பாப்பா நீங்கள் தம்பி எங்கே மதுரைக்கு வாங்க, அருமையாக பார்த்துக்குவேன், கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பாக நான் மதுரை வந்தால் கண்டிப்பாக வரேன். நான் மதுரையே வந்ததே இல்லை இது வரைக்கும். ஆனால் ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரணும்னு என்னோடய ஆசை தான். கண்டிப்பாக வருவேன், வரும்போது கண்டிப்பாக வரேன். ஓகே சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவங்களே தான் இன்னும் 2 கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அருமை கோலம், இந்த கோலத்தில் எங்கே மயில் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மயில் கோலம்னு சொல்லியிருந்தேனோ? மயில் இல்லை சிஸ்டர், இது மாங்காய் டிசைன் தான் போட்டிருக்கோம். எங்கேயாவது வாய் தவறி மயில்னு சொன்னேன்னா என்னன்னு தெரியல, எதனால் கேட்டீங்கன்னு தெரியல. அப்படி சொல்லியிருந்தா சாரி சிஸ்டர். இது மாங்காய் மாதிரி கோலம் தான், மயில் போடலை. அதுலேயே மூக்கு போட்டால் மயில் மாதிரி தெரியும், ஆனால் நான் அப்படி போடலை. ஏதாவது சொல்லியிருக்கேனான்னு எனக்கே தெரியலை. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கமலா மகேஸ்வரி அவங்க இடையிலேருந்து தான் சிம்பிள் கோலம் அழகு கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்களிலிருந்து இளஞ்சிவப்பு நிறம் தங்கள் கோலத்தை மேலும் அழகாக எடுத்து காட்டுகிறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் இந்த போட்டுட்ருக்கேன் இந்த ரோஜாப்பூ கோலத்தில் ரொம்ப ஸ்பீடே வைக்கலைங்க. அப்படியே ஃபுல் வீடியோவுமே கொஞ்சம் தான் ஸ்பீடு வச்சு காமிச்சிருக்கேன். சரி, முழுமையாக இந்த கோலம் தெரியணும் அப்படின்றதுனால நான் அப்படியே காமிச்சிருக்கேன். ரொம்ப ஸ்பீடு வச்சோ நிறைய கட்டிங்கும் வைக்கலை. கட் பண்ணாமல் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ கவர் பண்ணியிருக்கேன்.
சரிங்களா? ஏன்னா இந்த ரோஜாப்பூ வந்து நிறைய பேர் அழகாக ஒன்று உங்களுக்கு வருது எனக்கு வரலலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால் முழுமையாக காமிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்கணும் இல்லையா? அதையுமே நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். அவுட்லைன் கொடுக்கும்போது மேலே அந்த ரோஜாவுக்கு வந்து சுருள் டிசைன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சுருளாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போடுங்க. இல்லை இப்போ ஏற்கனவே போட்டிருக்க டிசைனே ஓகேன்னா அந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரோஜாப்பூ சுருண்டு இருக்க மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக மேலே இந்த டிசைன் மட்டும் லைட்டாக மாற்றிருக்கேன் அவுட்லைன் கொடுக்கும்போது. இந்த மாதிரி போட்டிங்கனாலும் இதுவும் ஒன்று அழகாக இருக்கும். நேச்சுரலாக ரோஜாப்பூ மாதிரியே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. சரிங்களா? இந்த ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரே மஞ்சள் ரோஜா தான் இன்றைக்கி. ஏற்கனவே போட்ட கோலத்தில் கலர் கலராக ரோஜா போட்டோம். இன்றைக்கி மஞ்சள் ரோஜா கோலம் எப்படி இருக்குன்றதை சொல்லி வைங்க. அடுத்ததாக சூர்யா நிவாஸ் அவங்க ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் எக்ஸலண்ட் ரங்கோலி சிஸ்டர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். காஞ்சனாம்மா என்னோட கமெண்ட்டை படிப்பதே இல்லை ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்கம்மா, நீங்கள் கடைசியாக ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, நான் அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். அந்த கமெண்ட் வாசிக்கும் போது அந்த கோலத்துக்கான கமெண்ட்ஸ் நான் படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களோட கமெண்ட் வந்துச்சு. அதனால் அந்த வீடியோவில் முடிச்சுட்டு ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி, அதனால் உங்களோட வாய்ஸ் அது வந்திருக்காது. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் கமெண்ட்டை படிக்காமலா ஏதோ வருத்தத்தில் இருந்தீங்க, நான் அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த கமெண்ட் படிக்கும்போது உங்களுடைய கமெண்ட் இருந்துச்சுன்னா படிச்சிருவேன். இப்போ இது வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் கமெண்ட் வந்துச்சுன்னா அது படிக்க முடியாது இல்லையா? அப்படி தான் உங்களுக்கு அது மிஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஏனோ படிக்கல அப்படின்னு யோசிக்க வேணாம். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்டும் நான் படிப்பேன். ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர் சாரி மேம் லேட்டர் மெசேஜ் மை ரிலேட்டிவ் மேரேஜ் பிஸின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி மேம் லேட்டஸ்ட் மெசேஜ் நைஸ் மேம் ரங்கோலி அண்ட் பீகாக் பிங்க் கலர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் வெரி குட் சொல்லி தம்ஸ்அப்லாம் கொடுத்துருக்காங்க 100லாம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கோலம் ரொம்ப சூப்பர் க்யூட் சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தீபாவளி கோலம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், மிஸ் பண்ணால் என்ன, இப்போ பார்த்துக்கலாம் விடுங்க. அடுத்தது தீபாவளிக்கு விளக்கு தான், கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு தான், அந்த கோலத்தை அன்னைக்கு போட்டுடலாம் விடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏசுமணி சிஸ்டர் உங்கள் கைவண்ணம் அழகு, கோலம் சூப்பர், உங்களுக்கு திறமையே திறமைன்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்படியெல்லாம் நீங்கள் புகழ்கிறனால தான் ஏதோ கோலம் போட்டுட்ருக்கேன். உண்மையோ பொய்யோ ஏதோ புகழ்கிறீங்கள அந்த சந்தோஷத்தில். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் சாந்தி தமிழ்ச்செல்வம் அவங்க இடையிலேருந்து சாந்தி சிஸ்டர் தான் கோலம் அழகோ அழகு, பிங்க் மற்றும் வெண்மை நிறம் அழகு, உங்கள் கோலம் எப்போதுமே அழகுன்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, கமெண்ட் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. வியூஸுமே இந்த கோலத்துக்கு பெருசாக போகலை, கம்மியாக தான் போயிருந்துச்சு. இப்போ எதுவும் பண்டிகை நாளோ அந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாளாக இருந்தால் கொஞ்சம் வியூஸ் நிறைய போகும். அப்புறம் கோலம் போடுறவங்களோட எண்ணிக்கையே இப்போலாம் குறைஞ்சி போச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லோரும் கோலம்லாம் இன்றைக்கி போடுறது கிடையாது, கொஞ்சம் பேர் தான் போடுறாங்க. போடுறவங்களும் எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது இல்லையா? அதனால் ஏதாவது விசேஷ நாட்களில் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகும், மற்ற நாட்களில் இப்போ கம்மியாக தான் போகும். அதனால் கம்மியாக தான் வியூஸ் போயிருக்கு, அதனால் கமெண்ட்டும் கம்மியாக தான் வந்துருந்துச்சு. அதனால் கமெண்ட் வாசித்து முடிச்சுட்டேன். இப்போது இந்த கோலத்துக்கு பார்த்திங்கன்னா இலை போட்டுட்ருக்கேன். சிம்பிளாக இலை போட்டு முடிச்சுட்டேங்க. அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு அது மேலே அப்படியே லேசாக ஒரு லைன்ஸு தூக்கி அப்படியே கொடுத்துட்டே வந்தால் இலை வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இலை போட்டிருக்கேன். இது சூப்பராக இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இலை நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? எப்படி இருந்துச்சு பிடிக்கலனாலும் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு சிம்பிளாக. இதே மாதிரி வட்டம் டிசைனில் வேற ஒரு பூக்கோளம் நம்ம போட்டிருக்கோம், கலர் கொடுக்காம, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒயிட் கலரில். அந்த கோலமும் நல்ல வியூஸ் போச்சு அந்த கோலத்துக்கு. இதே மாதிரி அந்த பூ எல்லாம் தொடுத்த மாதிரி ஒரு சர்க்கிள் லைன் போட்டிருப்போம். அதை மைண்டில் வச்சு தான் சரி ரோஸில் அந்த மாதிரி போடுவோம், அதுவும் இன்றைக்கி கலரே சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒன்லி எல்லோ ரோஸ் தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சேன். எல்லோவில் இன்னொரு எல்லோ கலர் எங்கிட்ட இருக்குது, அது ஏற்கனவே போட்ட கோலத்தில் போடும்போது அழகாக இருந்துச்சு. இது கொஞ்சம் மஞ்சள் ஷேடு, இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது வெந்தய கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேடோவில் இருக்குது. இது எப்படி இருக்குது இந்த ரோஸு, இல்லை அந்த எல்லோவே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா அப்படின்றதையும் சொல்லி வைங்க. பியூர் எல்லோ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எல்லோ இன்னுமே எடுத்துருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு போட்டதுக்கப்புறம். சரி பரவாயில்ல போட்டாச்சு, வித்தியாசமாக போடாத ஒரு கலராக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு கோலத்தை முடிச்சிட்டோம். நடுவில்
அந்த டாட்ஸ் வந்துச்சு கேப்பில் ரோஜாவுக்கு அடுத்தடுத்த கேப்பில் அந்த டாட்ஸை மட்டும் அழைச்சிட்டு நடுவில் ஒரு பூ மட்டும் கொடுத்துட்டேன். ரொம்ப நெருக்கமாக அந்த டாட்ஸில் லைன் போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் எதுவும் பண்ணலை. நடுவில் மட்டும் ஒரு பூ டிசைன் கொடுத்துட்டேன். நீங்கள் நடுவில் என்ன வேணாலும் உங்களுக்கு தோன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் ரோஜா பூ லீஃபோட அழகாக இருக்குது. அதில் அடுத்த சைடில் கேப் இருக்குது இலைக்கு இந்த ஆப்போசிட் சைடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுருள் டிசைன் மட்டும் போட்டு இந்த கோலத்தை இதோட முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. பல ஆங்கிளில் உங்களுக்கு இந்த கோலத்தை ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருக்கேன். அப்படியே ஒவ்வொரு ஆங்கிளாக பார்த்துட்டே வாங்க. கோலம் முடிய போகுது. எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் போட்டுடுங்க. ஹைப்பையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ் கிட்ட இருக்கும். எல்லாருடைய கமெண்ட்டும் எதிர்பார்ப்பேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் அன்பு தோழி சாந்தி. நன்றி, வணக்கம்.